தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்த சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு செய்தார். அவருடன் கட்சி நிர்வாகிகள், ரீல்ஸ் எடுப்பவர்கள் ஆகியோர் மருத்துவமனைக்குள் சென்ற நிலையில் செய்தியாளர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்க அமைச்சர் மறுத்துவிட்டார். பின்னர் நோயாளிகளை கூட சந்திக்காமல் ஓரிரு நிமிடங்களில் தனது ஆய்வை முடித்துக்கொண்டு வெளியே வந்த அமைச்சர் அங்கே காத்திருந்த செய்தியாளர்களை கண்டதும் தனது வாகனத்தை தேடி ஓட்டம் பிடித்தார். இதேபோல் கன்னியாகுமரியிலும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்தார். அமைச்சர் ஸ்ரீநாத் ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நோ கமெண்ட்ஸ் என சிம்பிளாக சொல்லிவிட்டு ஓடியதால் வாங்கி கட்டிக்கொண்டார். பின்னர் தான் போட்டியிட்ட தொகுதியே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை போட்டு வைப்போம் என தொகுதி மாறி சென்று நன்றி சொல்லி கேலிக்குள்ளானார். இப்போது அவர் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு புறப்பட்ட அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் மீனவர்களின் பாதுகாப்பு உரிமை தொகை தொடர்பான தவிக தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். வழக்கமாக நோ கமெண்ட் சொல்வதற்கு மட்டும் வாய் திறக்கும் அமைச்சர் இந்த முறை அதுவும் இல்லை. வாயை இறுக மூடிக்கொண்டு காரில் ஏறி ஓட்டம் பிடித்தார். செய்தியாளர்களை கண்டு அஞ்சி விஜய் ஓடுவது போல் அமைச்சர்களும் ஓட்டம் பிடிப்பது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்த சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு செய்தார். அவருடன் கட்சி நிர்வாகிகள், ரீல்ஸ் எடுப்பவர்கள் ஆகியோர் மருத்துவமனைக்குள் சென்ற நிலையில் செய்தியாளர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்க அமைச்சர் மறுத்துவிட்டார். பின்னர் நோயாளிகளை கூட சந்திக்காமல் ஓரிரு நிமிடங்களில் தனது ஆய்வை முடித்துக்கொண்டு வெளியே வந்த அமைச்சர் அங்கே காத்திருந்த செய்தியாளர்களை கண்டதும் தனது வாகனத்தை தேடி ஓட்டம் பிடித்தார். இதேபோல் கன்னியாகுமரியிலும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்தார். அமைச்சர் ஸ்ரீநாத் ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நோ கமெண்ட்ஸ் என சிம்பிளாக சொல்லிவிட்டு ஓடியதால் வாங்கி கட்டிக்கொண்டார். பின்னர் தான் போட்டியிட்ட தொகுதியே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை போட்டு வைப்போம் என தொகுதி மாறி சென்று நன்றி சொல்லி கேலிக்குள்ளானார். இப்போது அவர் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு புறப்பட்ட அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் மீனவர்களின் பாதுகாப்பு உரிமை தொகை தொடர்பான தவிக தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். வழக்கமாக நோ கமெண்ட் சொல்வதற்கு மட்டும் வாய் திறக்கும் அமைச்சர் இந்த முறை அதுவும் இல்லை. வாயை இறுக மூடிக்கொண்டு காரில் ஏறி ஓட்டம் பிடித்தார். செய்தியாளர்களை கண்டு அஞ்சி விஜய் ஓடுவது போல் அமைச்சர்களும் ஓட்டம் பிடிப்பது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.